எண்ணில் இருந்து முருகன் சொல்லும் தகவல். ஆன்மீகம் பற்றி சொல்ல இருக்கிறாரு. நவீன காலம், இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் அப்படின்றது ஒரு கல்வி முறையாக மாறிடுச்சு. ஆன்மீகம் அப்படின்னா ஒரு நுட்பமான அற்புதம் நிறைந்த கலை. அது கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை, உள்ளுணர்வாக உணர்ந்து வளர வேண்டிய விஷயம். அப்போ கல்வி முறையாக ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி சொல்லிக் கொடுக்கப்படணும்? முறைப்படி சொல்லிக் கொடுக்கப்படணும். அது மனித உடலுக்கான பாடம் அல்ல, மனித உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கான பாடம். இப்போ நம்ம பள்ளிக்கு போனோம் அப்படின்னா ஆசிரியர்கள் ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா அப்படின்னு ஓரெழுத்து சொற்களை சொல்லி கொடுத்து, அதன் பிறகு அதை எழுத்து கூட்டி எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து, வார்த்தைகளாக சொல்லிக் கொடுத்து ஒரு முறைப்படி கல்வி முறையை கொண்டு போவாங்க. அப்போது இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் கல்வியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் ஒரு முறைப்படி கொண்டு செல்ல வேண்டும். எடுத்த உடனே சோலுக்கு பிஹெச்டி பட்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சோல் என்ன பண்ணும்? அந்த பட்டத்தை வச்சு அது என்ன பண்ணும்? புரிதல் இல்லாமல் கையில் கிடைச்ச பொக்கிஷத்தை பயன்படுத்த முடியாமல் திணறும் தானே. அப்போது அந்த சோலுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் தகவல் என்ன அப்படின்னா, நீ ஒரு மனித உடலில் இருக்கிற ஒரு ஆன்மா. அது அந்த சோல் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். எல்லா சோலுக்குமே இதை சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. பிறப்பிலே பல சோல்கள் அனுபவம் நிறைந்த சோல், அதாவது சோலுன்றது ஆத்மான்னு சொல்கிறோம், அனுபவம் நிறைந்தவங்களாக பிறப்பெடுத்திருப்பாங்க. மிக சில ஆத்மாக்களுக்கு அடிப்படையிலிருந்து தேவையாக இருக்கும். முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, உள்ளுணர்வாக உணரக்கூடிய விஷயம் அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ இது தேவை அப்படின்றது இருக்காது. கல்வி முறை அப்படின்னும் போதில் முறைப்படி செல்லணும். இதுதான் முருகன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. சரி, அந்த ஆத்மாவுக்கு மனிதனை பற்றி என்ன தகவல் சொல்ல இருக்கிறார் அப்படின்றத நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.